gentlemen, it is our honor to welcome our esteemed chief guest, Thiru Ahil Ratnasamy sir, who is the president of Knitting Cloths Manufacture Association in Tirupur. He has been featured in news stories about the association and the knitwear industries in Tirupur. Please welcome our esteemed chief guest with a warm round of applause. பெருமை மிகுந்த விகாஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 35வது ஆண்டு விழா மிக சிறப்பாக கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவினுடைய தலைமை விருந்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, தலைமை விருந்தினர் ப்ரொஃபஸர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, வைஸ் சான்சலர் டாக்டர் சி சுவாமிநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர் NK நந்தகோபால் அவர்களே, கலைச்செல்வன் அவர்களே, ஆர்கிடெக்ட் அருண் பிரசாத் அவர்களே, வங்கியின் மேலாளர் கல்பனா அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எதிரிலே வீட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ராமசாமி அவர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும், மிகவும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஒவ்வொரு ஆண்டும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டுக்கு ஆண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டும் அப்படித்தான். இது 35வது ஆண்டு. மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தது, வளர்ந்தது, CBSE பள்ளியாக இருந்தது, மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது கல்லூரியை கட்டுவார் என்பது தான் என்னுடைய கேள்வி. காரணம், ஒரு பள்ளி வளர்ந்து கொண்டே போகிறது. 500 பேரில் ஆரம்பித்து இன்று 3500 பேரை தாண்டி விட்டது. அடுத்து உங்களுடைய இலக்கு ஒரு கல்லூரியை நோக்கி இருக்க வேண்டும். இந்த மேடையின் வாயிலாக ராமசாமி ஆண்டவர் அவர்களை எப்போது உங்களுடைய கல்லூரியை துவக்குவார்கள் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள் செய்வதையெல்லாம் பார்த்தோம். மிகவும் வியப்பாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. குழந்தைகளுடைய ஆர்வத்தை தூண்டி திறமையை அறிந்து ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பெருமையாகவும் இருந்தது. மிகச்சிறந்த ஆசிரியர்கள், சிறந்த தலைமை நிர்வாகம், மிகச்சிறந்த பள்ளியாக வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் மாநிலத்திலே முதல் பள்ளியாக வந்தது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் பிரின்சிபால் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், 500க்கு 496, 600க்கு 594 என்றெல்லாம் சொல்லும்போது அந்த மாணவர்களுடைய திறமையை மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும். அதற்கு காரணமாக இருந்த இந்த பள்ளியினுடைய அத்துணை ஆசிரியர்களையும் பாராட்டுகிறேன். சமீபத்தில் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்தாலும் அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியில் கலிபோர்னியாவிலே லாஸ் வெகாஸிலே பற்றிய நெருப்பு இன்னும் அடங்கவில்லை. இன்னொரு புறத்திலே அதே அமெரிக்காவிலே ஐஸ் கட்டி மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆக பருவநிலை மாற்றம் என்பது எல்லோருக்கும் வியப்பாக, உலகமே பயப்படுகின்ற அளவிற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இயற்கை தன் சீற்றத்தை காட்ட ஆரம்பித்தால் விஞ்ஞானங்கள் எல்லாம் அங்கே தோற்று போகின்றனவா, அல்லது விஞ்ஞானம் தன்னுடைய அறிவை காட்ட ஆரம்பித்தால் இயற்கையை வெல்ல முடியுமா என்பதுதான் திரு மயில்சாமி அண்ணாதுரையை போன்றவர்களெல்லாம் நமக்கு விளக்க வேண்டும். நிலவு எங்கோ இருக்கிறது, அங்கே யார் இருப்பார்? நாங்கள் எல்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே அமதா கிழவி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் விஞ்ஞானம் வளர 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 நிலவுக்கு மனிதன் சென்று வந்து விட்டான். சென்று வந்த மனிதனை மேலும் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அவர்கள் நிலவிலே நீர் இருக்கிறது என்பதை உலகிற்கு அவர்தான் அறிமுகப்படுத்தினார். அவ்வளவு சிறப்புக்குரியவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அதே நிலவிலே திருவாரூரை சேர்ந்த வீரமுத்து என்பவர் ஒரு விஞ்ஞானி அந்த நிலவிலேயே 2 பகுதியிலேயே சாஃப்ட் லேண்டிங் செய்து உலகத்தின் மிக சிறந்த விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நாடு இந்தியா என்பதை அவரும் நிரூபித்தார். ஆக இந்தியா பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திலும் அறிவியலிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த நாட்டிற்கு விஞ்ஞானிகளுடைய அவசியம் என்ன என்பது இந்த அமெரிக்காவிலே நெருப்பு பற்றிய பின்னால் அணைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நிலைமையை பார்க்கும்போது
விஞ்ஞானத்தை எப்படி பயன்படுத்தினால் எவ்வளோ பெரிய இயற்கை சீற்றமாக இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும், சரி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே உங்களுடைய ஆராய்ச்சிகள் அதிலும் இருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சமீபத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். நம்முடைய விகாஸ் வித்யாலயா பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நொய்யல் நதியை பற்றியும் மெட்ரோ ரயிலை பற்றியும் அங்கே நடனமாடி மக்களுடைய அறிவுக்கு விழுச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த ஆண்டு மெட்ரோ ரயில் புரோகிராமை தான் விகாஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் செய்தார்கள். அவையிலே வீட்டிருந்தவர்கள் மட்டுமல்ல, அரங்கமே வியந்தது. திருப்பூருக்கு ஏதோ மெட்ரோ ரயில் வந்துவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தையே அங்கே நிறுவினார்கள். அவ்வளவு ஆற்றல் மிக்க குழந்தைகள். நாங்களெல்லாம் பார்த்துவிட்டு எங்களுக்கு ஒரு வியப்பு. இன்று நீங்கள் கொஞ்சம் முன்னே பார்த்தீர்களே, எவ்வளவு சிறப்பான நடனங்களை சிறு குழந்தை முதல் பெரிய குழந்தை வரை ஆடினார்களே. அதே போல் மெட்ரோ ரயில் திருப்பூருக்கு தேவை. அதனுடைய பயன்பாடு என்ன, வந்தால் எப்படி நகரம் வளரும், தொழில் வளரும், எப்படி மக்களும் அனைத்து மக்களும் பயன்படுத்துவார்கள் என்பதையெல்லாம் பாடலிலேயே மிகச் சிறப்பாக செய்தார்கள். அந்த குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் முதல்வருக்கும் குறிப்பாக ஆண்டவர் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நினைவு பரிசு ஒன்றை வழங்க வேண்டும் என்று அந்த மேடையிலே நினைத்தோம். இந்த நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தால் இங்கே வழங்கினால்தான் சிறப்பாக இருக்கும் என்று அந்த நினைவு பரிசினை அப்போது தாளாளர் ஆண்டவர் ராமசாமி அவர்களையும் பிரின்ஸ்பால் அவர்களையும் அந்த மாணவ செல்வங்கள் இருந்தால் அவர்களையும் வர சொல்லி அவரிடம் வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போது அதை செய்கின்றேன். ஆண்டவர் ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறேன். இந்த மேடையில் திருவள்ளுவரை அவருக்கு பரிசாக கொடுத்தோம். திருவள்ளுவர் அவர்களுடைய குரலிலே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ஆண்டவருக்கு பொருத்தமான குரல் அது. அதேபோல் எங்களுடைய மேன்மைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் எதை செய்யும் போதும் சொல்லுவார், திங்க் பிக் என்பார். ஆண்டவர் ராமசாமி அவர்கள் வள்ளுவரையும் கடைப்பிடிக்கின்றார், அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் கடைப்பிடிக்கின்றார். இப்போது இந்த நினைவு பரிசை நான் கொடுக்கும்போது நொய்யலுக்கு அவர் எங்களோடு ஒவ்வொரு ஆண்டும் செய்கின்ற சேவையை பார்த்து நாங்களும் வியந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் அவர் செய்வார். இந்த மேடையிலே வள்ளுவரை கொடுக்கும்போது நொய்யல் சங்கத்தினுடைய ஜீவநதி நொய்யலுடைய செயலாளர் சண்முகராஜும் பொருளாளர் ராஜாமணி அவர்களோடு சேர்ந்து தான் கொடுத்திருக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் திருப்பூருடைய வளர்ச்சியில் அக்கறையுள்ள பள்ளியாக, பொது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்றுகின்ற பள்ளியாக இருக்கிறது. ஆகவே இந்த பள்ளியை மேலும் மேலும் வளர்ந்து பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். From the bottom of our hearts, thank you, sir, for an unforgettable speech. Your dedication are truly inspiring us. Thank you, sir.